الله أكبر الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال إلى آخر يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم يفعلون ما يؤمرون وقال نبينا صلى الله عليه وسلم اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تسمع ومن دعوة لا يستجاب لها اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் இன்னும் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைப்படி தங்களுடைய வாழ்வினை அமைத்துக் கொள்ளக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக என் ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வினுடைய கட்டளையை ஏற்று அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆரம்ப நேரத்திலே நம்மை எல்லாம் ஒன்று கூட்டிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்படிப்பட்ட ஜும்மாவினுடைய நன்மைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்களை தவிர்த்திருக்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, ஜும்மாவினுடைய தலைப்பு இன்றைய காலத்துக்கு ஏற்றாற்போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அதனால் அந்த காதலர் தினம் என்னும் பித்தலாட்டம் என்ற தலைப்பு என்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் வந்துவிட்டதுன்னு சொன்னால் மக்களுக்கு, அதாவது அதை நினைவு கூறக்கூடிய மக்களுக்கு, காதலிலே வயப்படக்கூடிய மக்களுக்கு நினைவுக்கு வருவது இந்த காதலர் தினம்தான். இந்த காதலர் தினம் தோன்றிய வரலாறு ஆய்வு செய்யப்பட்டு ஆய்வாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. காதலிக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதற்காக இன்றைய தினத்தை என்ன பண்ணிருக்காங்க, தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ரோமானிய அரசனுடைய ஆட்சி காலத்தில் தான் காதலர் தினமுடைய கொண்டாட்டங்கள் இருந்திருக்கிறது. அதற்கென்றான சான்றுகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். கிளாடியோஸ் ஆட்சி காலத்தில் ரோமாபுரி நாட்டில் இனி யாரும் திருமணமே செய்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை அந்த நாட்டினுடைய மன்னர் அறிவித்திருக்கின்றார். ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் கூட செய்யக்கூடாது என்று அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நாட்டினுடைய பாதிரியார் வாலண்டைன், அவருடைய இந்த பேர் தான் வேலண்டைன்ஸ் டேன்றாங்கல்ல, அவர் வாலண்டைன் என்ற ஒரு பாதிரி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இவருடைய மன்னருடைய அறிவிப்பை மீறி ரகசியமாக திருமணங்களை நடத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார். இது அந்த நாட்டு மன்னருக்கு தெரிந்து அவர் என்ன பண்ணுறாங்க, கைது செய்கிறாங்க. கைது செய்து சிறையில் அடைக்கப்படுகிறது. அந்த சிறை காவலருடைய பார்வை இழந்த மகள் அஸ்டோரியாஸுக்கும்
இந்த வேலண்டைனுக்கும் இடையே காதல் ஏற்பட்டிருக்கிறது. இதை அறிந்த அந்த சிறை காவலர் தன்னுடைய மகள் என்ன பண்ணாருன்னு கேட்டோம்னா வீட்டு காவலிலேயே வைத்து விட்டார். இந்த வேலண்டைனுக்கு முதலாக இதன் காரணமாக முதலாக அந்த காதல் மடலை கொடுத்தது அந்த பெண். இந்த நேரத்தில் தான் வேலண்டைன் என்ன பண்றான்னு கேட்டோம்னா கல்லால் அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்து தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கிபி 270 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அவர் கொல்லப்படுகிறார். அந்த தினத்தை தான் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கலாச்சாரம் மேலை நாட்டிலே தான் இருந்தது. ஆனால் இதை ஒரு வியாபார பொருளாக ஆக்கியதன் காரணமாக இன்று எங்கு பார்த்தாலும் எல்லா நாடுகளிலும் இந்த முசீபத்து பரவிவிட்டது. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ரோஜாக்களுடைய விலைகள் எல்லாம் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட விலைகள். கடந்த வாரங்கள் விற்ற விலையை விட நேற்றைய தினத்தில் பார்த்தோம்னு சொன்னோம்னா தாறுமாறான விலை. மேலை நாடுகளில் ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த நாளை கொண்டாடுவதற்காக அவர்கள் காதலர்களுக்கு அன்பளிப்புகளை செய்வதற்காக வியாபார சந்தையாக ஆக்கி வியாபாரத்தை அதிகமாக அவர்கள் பெருக்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இங்கேயும் என்ன பண்ணுது நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, இன்று பள்ளி படிப்பானாலும் சரி, கல்லூரி படிப்பானாலும் சரி, அலுவலகமானாலும் சரி, ஆபீஸ் அலுவலர்கள் ஆபீசர் ஆனாலும் சரி, பீச், பார்க், ரயில்வே ஸ்டேஷன், ஷாப்பிங் மால் என்று சொல்லி எங்கு பார்த்தாலும் காதலுடைய கூட்டம்தான் அதிகமாக பெருக்கெடுத்திருக்கின்றது. காதல் என்ற பெயரிலே காமம், காமத்தை வைத்து காதல், இதுதான் இன்று மனித சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கூடிய பெரிய உயிர்கொல்லி நோயாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, 8வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் காதல் தோல்வியில தற்கொலை செய்து கொள்கின்றான். எத்தனை வயசுங்க? 8 படிக்கிற பையனுக்கு 13 வயசு இருக்கும் அதிகப்படியா போனவனம். இதை நாம் ஏன் இங்கு பதிவு செய்கிறோம் என்று சொன்னால், இங்க வந்திருக்கக்கூடிய பெரியோர்களும் பெற்றவர்களும் தங்களுடைய குழந்தைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் எல்லாம் நல்லவர்கள் தான், ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி நல்லவர்கள் தான். அவர்கள் யாரோடு பழகுகின்றார்கள், அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது, அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது, நம்மிடத்தில் அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது, தனியாக இருக்கும்போது நடவடிக்கைகள் எப்படி இருக்கு என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் கண்காணிக்கக்கூடிய கட்டாயத்தில் நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பெண் பிள்ளைகள் ஆனாலும் சரி ஆண் பிள்ளைகள் ஆனாலும் சரி அவர்கள் வளர்ந்து அவர்களுக்கு தேவையானது அனைத்தையுமே பெற்றோர்கள் வாங்கி கொடுத்து மகிழ்விக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு என்ன பண்றாங்க, தங்களுடைய துணைகளை அவர்களே தேர்ந்தெடுத்து கொண்டு என்ன பண்றாங்க போகக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ பெற்றோர்களாகிய நாம் என்ன பண்ணணும் கேட்டோம், நம்முடைய குழந்தைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே. அப்படி இல்லாம கடைசி நேரத்தில் என்ன பண்றாங்க, கை செய்யப்படக்கூடிய நிலைமை நாம் பார்க்கிறோம். மார்க்கத்தை சரியாக சொல்லிக் கொடுத்தவர்களுக்கு வளர்க்காததின் காரணமாக, அல்லாஹ்வுடைய அச்சம் பயத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்காததின் காரணமாக இன்றைய தினம் இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் கூட, வாலிப ஆண்களும் வாலிப பெண்களும் கூட இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல திருமணம் முடித்துக் கொள்வதையும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல திருமணம் முடித்துக் கொள்வதையும், கோயில்களில் திருமணம் முடித்துக் கொள்வதையும் நாம் பார்க்கிறோம். யாருக்கும் இது மறைந்த விஷயம் அல்ல. எல்லோருடைய கைகளிலும் நாம் என்ன பண்றோம், ஒரு பெரிய செய்தி தொடர்பு வச்சிருக்கிறோம், மொபைல் போன். எந்த மூலையில் என்ன சம்பவம் நடந்தாலும் உடனுக்குடன் நமக்கு அந்த செய்திகள்லாம் வந்து விடுகிறது. யாருக்கும் மறைவானதாக எதுவும் இல்லை. அப்ப நம்ம பார்க்கிறோம், தாயும் தந்தையும் என்ன பண்றாங்க, கோயில் வாசல் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நம்ம பார்க்கிறோம். 18 வயசு 19 வயசு வரைக்கும் வளர்த்து கண்ணும் கருத்துமாக வளர்த்து அதற்கு கொடுக்க வேண்டிய கல்வியை கொடுத்துறாங்க. என்ன பண்றாங்க, மாத்தாரோடு ஓடி போகக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும், இழி நிலையை பார்க்கணும். அப்ப அந்த நேரத்தில் என்ன பண்றாங்க, கை செய்தப்பட்டு அழுகிறாங்க, எவ்வளவு கதறாங்க, ஒன்றும் செய்ய முடியல. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 2 காதலர்கள் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை. அப்போ பள்ளி படிப்பானாலும் சரி கல்லூரி படிப்பானாலும் சரி, ஆபீஸ் அலுவலர்கள் ஆபீசர்கள், இப்படி ரயில்வே ஸ்டேஷன், பீச், பார்க் எங்கு பார்த்தாலும் சரி காதல் என்ற பெயரிலே காமமும், காமத்தை வைத்து காதலும் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப 8வது படிக்கிற பையனை காதல் தொழில தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு இளைஞர்களை பார்க்கிறோம். +2 மாணவர்கள் 17 வயசு, மீறி போனா 18 வயசு, காதல்ல ஃபெயிலு. தன்னுடைய காதல் என்ன பண்றாங்க, அந்த பிள்ளைகிட்ட வெளிப்படுத்துறாங்க, பிள்ளை ஏற்றுக்கொள்வதில்லை, தற்கொலை பண்ணிக்கிறான்.
கன்னியாகுமரி பீச்சில் பார்த்தோம்னா சூசைட் பாயிண்ட் ஒரு இடம் இருக்குது. ஊட்டியில பார்த்தோம்னா சூசைட் பாயிண்ட் ஒரு இடம் இருக்குது, ஒரு பெரிய மலை. அங்க என்ன பண்றாங்க, குடித்து என்ன பண்றாங்க, தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். காரணம், சினிமாக்களில் இது போன்ற காட்சிகளை காட்டப்படுகிறது, டிவி சீரியல்களில் இது போன்ற காட்சிகள் காட்டப்படுகிறது. இதன் காரணமாக என்ன பண்றாங்க கேட்டோம்னா, சிறார்களும் மாணவர்களும் வாலிப பருவத்தில் கூடிய பெண்களும் ஆண்களும் இதற்கு வயப்பட்டு விடுகின்றார்கள். இதன் காரணமாக இப்படிப்பட்ட அவல நிலையை தான் என்ன பண்ணுது, ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த கன்னியாகுமரி சூசைட் பாயிண்ட், ஊட்டி சூசைட் பாயிண்ட்லாம் போய் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மண்ணடியில தன்னுடைய காதலிட்ட வெளிப்படுத்திருக்க ஒரு மாணவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று காதலியுடைய வீட்டில் வாசல்ல மரத்திலே தூக்க போட்டு தொங்கியிருக்கிறான் ஒரு பையன். எந்த அளவுக்கு நிலைமை போது பாருங்க கண்ணியத்துக்குரியவர்களே. ஒரு குறிப்பிட்ட வயது வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைகள் அந்த நேரத்தில் இப்படியெல்லாம் தோன்றும். இதை அறிந்த பெற்றோர்கள் அவர்களுக்கு சரியான புத்திமதி சொல்லி நேரான பாதை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டுமே தவிர அவர்களை கண்டும் காணாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னோம்னா இது போன்ற நிலைகள் தான் இன்று சமூகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே. வாலிபர் பிள்ளைங்க சொல்றாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு வாழ்க்கையா, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு வாழ்க்கையா அப்படி என்ன பண்றாங்க மாணவர்கள் சொல்றாங்க. இளைஞர்கள் சொல்றாங்க தெரியுமா, பாய் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு வாழ்க்கையா என்று அவங்க சொல்கின்றார்கள். அப்ப எப்படியாவது காதல் ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள். காதல்கள் செய்து அவர்கள் திருமணம் முடிக்கிறார் என்றா இல்லை, அது இல்லை. 100ல் ஏதோ ஒரு 10% அது நடைபெற்று வருகிறது. மீறி 90% விபரீதமான நிலைகளில் சென்று கொண்டிருப்பதை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்க்கிறோமா இல்லையாங்க? சொல்றாங்க ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னா நண்பர்களோடு சேர்ந்து இன்றைக்கு உள்ள செய்தி வரைக்கும் அதுதான். நான் இன்றைக்கு வரும்போது கூட செய்தியை பார்த்து தான் வரேன். நண்பர்களோடு செய்து கேரளத்தில் காசர்கோடு என்ற ஒரு பகுதியில் 4 மாணவர்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து சாகடித்து விட்டார்கள். இது 1-2 இல்லை, ஏராளமான சம்பவங்கள் இப்படித்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் என்ன பண்றாங்க, முகத்தை பார்க்கறாங்க. முகத்தை பார்த்தவன 4 நல்ல விதமான வார்த்தைகளை பேசின உடனே என்ன பண்றாங்க, காதல் வயப்பட்டு விடுகிறார்கள். நம்முடைய உடம்பு தான் அவனுக்கு தேவை. இன்னும் ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு பயான் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய அவல நிலை அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பீச்சில் பார்க்கலாம், பார்க்கல பார்க்கலாம், இன்றைய தினத்துல என்ன ஒரு அட்டூழியம் நடக்கிறதுன்னு சொல்லி. இது நம்ம மக்களும் விதிவிலக்கல்ல, அதுதான் வேதனைக்குரிய விஷயம் அன்பானவர்களே. நம் சமுதாய பெண்களும் இதற்கு விதிவிலக்கல்ல என்ற ஒரு நிலை இருப்பதன் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டது. இன்றைய காதலர்கள் தினம் சொல்லி வச்சிருக்காங்க. இன்னைக்கு பீச்சில் சாயந்தரம் பார்த்தோம்னா, பீச்சில் பார்த்தோன்னு சொன்னோம்னா, பார்க்குகளில் போய் பார்த்தோன்னு சொன்னோம்னா, ஷாப்பிங் மாலுக்கு போனோம்னு சொன்னோம்னா இன்னைக்கு அவர்களுடைய கூட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும். கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக பீச்சுகளில் போய் நம்ம என்ன பண்றோம், நிறைய பேரை பிடிச்சிருக்கிறோம். அது அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் உண்டு. அப்ப என்ன பண்றாங்க, சில ஆசை வார்த்தைகள் சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன பண்றாங்க, மயங்கிடுறாங்க. அவனுக்கு தேவை உடம்பு. இதில் சில மக்கள் தான் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் 100-2 அல்லது 3 தான் திருமணத்தில் முடிந்து கொஞ்ச காலத்துக்கு அப்படியே போய்கொண்டிருக்கிறது. மற்ற 90க்கு மேற்பட்ட சதவீதம் விபரீதத்தில் தான் முடிந்து கொண்டு போய் நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இந்த காதல் கலாச்சாரம் மற்றும் கள்ள தொடர்பு கலாச்சாரம் இன்னைக்கு ஆன்லைன்லேயே என்ன பண்ண விபச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக நம்ம தகவல்கள் சொல்லி புள்ளி விவரங்கள் சொல்லி காட்டுகின்றது. குடும்ப பெண்கள். அப்ப அல்லாஹ்வுடைய பயமும் அச்சமும் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய அச்சமும் பயம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள் இது போன்ற நிலையிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வார்கள். இன்றைக்கு திருமணமான பெண்கள் கூட என்ன பண்றாங்க, நீங்க வீட்டில இருந்தே வேலை செய்யலாம், அதற்கான வாய்ப்புகள் நாங்கள் ஏற்படுத்தி தருகிறோம் என்று சொல்லி மொபைல் போன் மூலமாக அவர்களை அழைத்து அங்கு விபச்சாரம் நடக்கப்படக்கூடிய ஒரு இழிநிலையை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, மிகவும் கண்ணும் கருத்துமாக நாம் இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். வறுமையின் காரணமாக இது போன்ற நிலைக்கு பெண்கள் தள்ளப்படுகிறார்கள். இது ஒன்று. இன்னொன்று, மொபைல் போன் இருக்கு பாருங்க, மொபைல் போன் ரீசார்ஜ் கடை இருக்கு பாருங்க. இந்த ரீசார்ஜ் கடைகளில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள்
யார் கொஞ்சம் அழகான பெண்களாக இருக்கிறார்களோ அவருடைய நம்பர்களை தேர்ந்தெடுத்து வைத்து ரீசார்ஜ் பண்ணும்போது, அதனால என்ன பண்ணுங்க, நீங்க யாரையுமே ரீசார்ஜ் பண்றதுக்கு பெண்களை நீங்க கடைக்கு அனுப்பாதீங்க. பெற்றோர்கள் நீங்க ரீசார்ஜ் பண்ணி கொடுங்க. இன்னைக்கு ஒரு அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க. அப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்பாகலாம் அது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்தது. ரீசார்ஜ் பண்ணக்கூடிய நேரத்தில் அவன் நம்பரை வாங்கி வச்சுக்கிறான், இந்த நம்பரை வேறொருவருக்கு கொடுத்து அவர்களுக்குள்ள தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அதிலும் விபரீதங்கள் ஏராளமாக நடைபெற்றது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, இஸ்லாமிய பெரியவர்களே, அப்ப இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் வச்சுக்கிற பாருங்க சீரியல் பெட்டி, அதிலேயே காமிக்கிறாங்க. அந்த சீரியல்களிலே கலாச்சார சீரழிவை அந்த டிவி பெட்டிகளை ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட சீரியல்கள் தான் காலையில் இருந்து மாலையில் நடைபெறுகிறது. ஆக அன்பானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னோம்னா, நம்முடைய பெண் பிள்ளைகளானாலும் சரி ஆண் பிள்ளைகளானாலும் சரி அவர்களை நாம் அந்த தக்க பருவத்திலே அவர்களை நாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல்ல பார்வை தாங்க. முதல்ல என்னன்னு கேட்டோம்னா பார்வை இருக்கு பாருங்க. இந்த பார்வையை பார்த்த உடனே என்னன்னு பண்ணாங்கன்னா, பார்வை உள்ளத்தை ஊடுருவி செல்கின்றது. பார்வை உள்ளத்தை ஊடுருவுகின்றது. அதன் காரணமாக என்ன ஏற்படுன்னு கேட்டோம்னா, அவங்களுக்குள் காதல் வயப்பட்டு விடுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 24வது அத்தியாயத்தினுடைய 30வது வசனம் 30வது வசனம் சொல்லி காட்டுகின்றான். நபியே, நீங்கள் கூறுங்கள் அவர்களுக்கு, உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கீழ்த்தாழ்த்தி கொள்ளுங்கள். உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கீழ் நோக்கி கொள்ளுங்கள். நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க ஏறிட்டும் பார்க்காதீர்கள். நீங்களுடைய பார்வைகளை கீழ் நோக்கி தாழ்த்தி கொள்ளுங்கள். உங்களுடைய மேற்பகுதி என்ன பண்ணுங்க, நீங்க உங்களுடைய ஆடைகளை கொண்டவர்களை நீங்க அதை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய 24வது வசனத்திலே 24வது அத்தியாயத்தினுடைய 30 மற்றும் 31வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கின்றான். மனித உள்ளங்களை அறிந்த அல்லாஹ் ரப்புல் என்ன பண்றான், எச்சரிக்கை செய்கின்றான். நீங்கள் உங்களுடைய பார்வைகளை கீழ் நோக்கி கொள்ளுங்கள். பார்வை தாங்க முதல் எதிரி. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, முதலில் பார்க்கக்கூடிய பார்வை உங்களுடையது. இரண்டாவது அந்த பெண்ணை பார்க்க கற்பனை வேற விதமா போயிடும். அது ஷைத்தானுடைய பார்வை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பித்தார்கள். அப்ப பார்வை இருக்கு பாருங்க, நீங்களுடைய பார்வைகளை கீழ் தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய கற்பை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பனா சொல்லி காட்டுகின்றான். நபியுடைய மனைவிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் பெண்களில் மற்ற பெண்களை போலல்ல, நீங்கள் அந்நியரோடு நடத்தக்கூடிய பேச்சிலே நீங்கள் நளினம் காட்டாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி கட்டளையிடுகின்றான். நீங்கள் அந்நியரோடு பேசக்கூடிய பேச்சிலே நீங்கள் நளினம் காட்டாத. யாரை சொல்றான், யாரை பார்த்து அல்லாஹ் தஆலா? நபியுடைய மனைவிகளை பார்த்து விளையாண்டோம்னா நம்முடைய பெண்கள் எம்மாத்திரம் கண்ணியத்துக்குரியவர்களே. நீங்கள் குறைந்து பேசாதீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்ட பெண்களை பார்த்து. இன்னைக்கு பார்க்கிறவங்க, அன்னைக்கு நம்ம கடை வீதிகளிலே பெண்களுடைய நிலைகள் எப்படி இருக்கு பாருங்க. நீங்க யாருடைய உள்ளத்திலே தவறான எண்ணம் நோய் இருக்குமோ அவன் என்ன பண்ணுவான், சபலம் கொள்வான். ஒரு பெண்மணி வராங்க கடைக்கு, அவங்க பேச்சை தெளிவா கரெக்டா கராரா வச்சு சொன்னோம்னா அவனுக்கு எந்த விதமான நினைப்பு ஏற்படாது. சிரித்து சிரித்து குலைந்து அவனிடத்திலே பேசினார்கள் சொன்னோம்னா, யாருடைய உள்ளத்திலே தவறான எண்ணம் இருக்குமோ அவன் என்ன பண்ணுவான், சபலம் கொள்வான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி கண்ணியத்துக்குரியவர்களே. முக்காலும் அறிந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நம்முடைய உள்ளங்களை அறிந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய எச்சரிக்கையான வசனங்கள். நீங்கள் அந்நியரோடு நடத்தக்கூடிய பேச்சில் என்ன பண்ணாதீங்க, நீங்க நளினம் காட்டாதீங்க. யாருடைய உள்ளத்தில் தவறான எண்ணம் இருக்குமோ அவன் என்ன பண்ணுவான், உங்கள் மீது ஆசை கொள்வான், சபனம் கொள்வான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்ப இதுவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகளை யார் புறந்தழுகின்றார்களோ, அவைகளை கண்டும் காணாமல் விட்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு இது போன்ற நிலைகள் எல்லாம் ஏற்படும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூரம் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப முதலுடைய பார்வை கண் பார்வை. அப்ப கண்ணை நீங்கள் தாழ்த்தி கொண்டீங்கன்னா, பார்க்கிறோம் பெண்மணி வராங்க, யதார்த்தமா பார்க்கிறோம், பிரச்சனை இல்லை. யதார்த்தமான பார்வை பிரச்சனை இல்லை. மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டக்கூடிய விதத்திலே அவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது. பெண்களும் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான்,
நீங்கள் உங்களுடைய கால்களை பூமியில் தட்டித்து நடக்காதீர்கள். அல்லாஹ் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லிக்காடி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். நீங்கள் உங்களுடைய கால்களை பூமியிலே தட்டி நடக்காதீர்கள், பிறருடைய பார்வையை திசை திருப்பும். சுப்ஹானல்லாஹ். அப்ப அது போல நீங்க நினைப்பாங்க நடக்காதீங்க என்று சொல்லி அல்லாஹ் ஒரு புறான் சொல்லி காட்டுகின்றான். அப்ப நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா யதார்த்தமான பர பிரச்சனை இல்ல. மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய விதத்தில் நீங்களும் நடக்க, பெண்களும் நடக்கக்கூடாது, ஆண்களும் பார்க்க கூடாது. அப்படி பார்ப்பதுதான் இது போன்ற தவறுகளுக்கு வழிவகுப்பதாக நமக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, பிள்ளைய பெற்று வளர்க்கிறோம், அவருக்கு கல்வி அறிவை கொடுக்கிறோம், மேற்படிப்புக்காக அவரை அனுப்புறோம், அவருக்கு வேலையை வாங்கி கொடுக்கிறோம். திருமண வயது வருது, திருமணத்தை என்ன பண்ணுவாங்க? பெற்றோர்கள் பார்த்து முடித்து வைப்பார்கள். எந்த குடும்பம், எப்படிப்பட்டவங்க, என்ன நமக்கு ஒத்து வருமா எல்லாம் விசாரித்து முடித்து வைப்பார்கள். இது பெற்றோருடைய கடமை. அதுதான் காலம் நடந்து கொண்டிருக்கிறது இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? படிப்புக்கு தாய் தகப்பன் தேவை, வேலைக்கு தாய் தகப்பன் தேவை, வாங்கி கொடுக்கறதுக்கு காசு கொடுக்கறதுக்கு, அவர்கள் தேவைகள் அனைத்துக்குமே தாய் தகப்பங்கள் தேவை. ஆனால் என்ன பண்றாங்க? இந்த வாலிப பருவத்தை அடைந்ததும் தன்னுடைய துணையை தானே தேடிக்கொள்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்? நம்முடைய சமூகம் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம் மீது கண் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த 3 எழுத்து கொள்கைக்காரர்கள் அவர்களும் என்ன பண்ணுகிறார்கள்? நம்முடைய பெண்களை அவர்கள் நோட்டமிடுகின்றார்கள். ஏன்னா அவர்களுக்கு டார்கெட் வச்சிருக்கிறான், அவர்களுக்கு டார்கெட் வச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய சிந்தனையும் நம்முடைய பார்வையும் அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உள்ளுணர்வோடு நாம் வாழ்ந்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? தப்பித்துக் கொள்ள முடியுமே தவிர, இல்லை என்றால் நரகப்படுவது இருப்பதாக அல்லாஹ் ஒரு புறம் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் 2வது அத்தியாயத்தினுடைய 221 வசனத்திலே, அவர்கள் உங்களை நரகத்தின்பால் அழைக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் உங்களை நரகத்தின்பால் அழைக்கின்றார்கள். அல்லாஹ்வோ தன்னுடைய அருளினால் உங்களை சுவர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலா தன்கிஹுல் முஸ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன வலாமத்துல் முஅமினத்துல் கைர் மின் முஸ்ரிகத்தின் வலவ் அஜபதுக்கும் வலா துன்கிஹுல் முஸ்ரிகீன ஹத்தா யுமினூன் வல அப்துல் முஅமினுன் கைர் மின் முஸ்ரிகின் வலவ் அஜபதுக்கும் உலாயிக யதுஊன இலன் நார் உலாயிக யதுஊன இலன் நார் வல்லாஹு யதுஊ இலல்லாஹ் இலல் ஜன்னதி வல் மஅஃபிரதி பிஇذنஹி வயுபய்யினு ஆயாத்திஹி லின்னாஸி லஅல்லஹும் யததக்கரூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்க என்ன பண்ணாதீங்க? மனம் முடிக்காதீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை பாருங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பெண்களை, நல்ல அழகா இருக்கா, நல்ல வேலை செய்யறா, நம்முடைய கொள்கைக்கு ஒத்து போவா, நம்ம சொல்றதை கேட்டு நடந்து கொள்வா என்று சொல்லி ஒரு இஸ்லாமிய ஆண்மகன் ஒரு முஸ்லிக்கான பெண்ணை பார்த்து அவன் ஆசை கொண்டு திருமணம் முடிப்பதற்கு அவன் முன் வந்தால் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை இங்கு இருந்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்ற அல்லாஹ் தஆலா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்மகளை என்ன பண்ணாதீங்க? அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை நீங்கள் மனம் முடிக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. இணை வைக்கும் ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவளாக இருந்த போதிலும், பாருங்க சுப்ஹானல்லாஹ் எப்படி சொல்றாம ரப்புல் ஆலமீன், இணை வைக்கக்கூடிய ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவளாக இருந்த போதிலும், அழகா இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியுதுங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்கன்னு சொல்லி, ஆனா என்ன பண்ணாத? முடிக்காத. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை நீ என்ன பண்ணாத? உனக்கு தவறான எண்ணம் வர வேண்டாம், நீ அவளை திருமணம் செய்து கொள்ளாதே என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அவளை விட மூமினான ஒரு அடிமை பெண்ணே உனக்கு சிறந்தவள். நீ கருப்பா இருக்குது புள்ள, இஸ்லாமிய புள்ள, மார்க்கப்பட்டுள்ளவளா இருக்கான்னா, இந்த பெண்ணை விட, இந்த அழகான ஒரு இணை வைக்கக்கூடிய பெண்ணை விட ஒரு கருப்பு நிறத்த அடிமை பெண் உனக்கு சிறந்தவள் என்று அல்லாஹ் ரப்புல் சொல்லி காட்டிய. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலும் அல்லாஹ் ரப்புல் சொல்லி காட்டுகின்றான், அவ்வாறே அதே போன்று இணை வைக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் உங்களை கவரக்கூடியவனாக இருந்த போதிலும், ஒரு இஸ்லாமிய பெண்மணி பார்க்கின்றால் அழகானவனாக இருக்கின்றான், நல்ல உயரமானவனாக இருக்கின்றான், நல்ல தடகாத்திரமாக இருக்கின்றான், நல்ல வேலையில் இருக்கின்றான், நல்ல சம்பாத்தியம் இருக்கிறவனிடத்திலே என்று சொல்லி தன்னுடைய ஈமானை அவள் விட்டுவிட்டு மாற்றாரை நினைத்தால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அவனை விட யார் உயரமாகவும் அழகாகவும் நல்ல சம்பாத்தியத்தோடும்
ஒருவன் உன்னை கவருகின்றானோ அவனை விட கருப்பு நிறத்து ஒரு ஈமான் கொண்ட ஒரு அடிமை ஆனவன் அவனை விட சிறந்தவன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தினுடைய 221 வசனம் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, எப்படிப்பட்ட வசனங்கள் பாருங்க. அல்லாஹ் எதங்க விட்டான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கம் இது. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எது ஒன்றையுமே விட்டு வைக்கவில்லை. நன்மையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு காரியத்தையும் விட்டு வைக்கவில்லை. மனிதனுக்கு எது தேவையோ அவைகள் அனைத்தையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமைக்கு உண்டானதையும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெள்ள தெளிவாக தன்னுடைய அருள்மறையாம் திருமறையை தெள்ள தெளிவாக சொல்லி காட்டி விட்டான். அவனுடைய தூதர் மூலமாக என்ன பண்றான்? வழிகாட்டி விட்டான். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வ ஸக்கரல்லாஹு கஸீரா அல்லாஹ் தஆலா. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிய குர்ஆனிலே. அல்லாஹ் அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை நமக்கு இருக்குது, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை இருக்குது. அப்ப குர்ஆனை பார்க்கணும், ஹதீஸை பார்க்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னோம்னா நமக்கு இது போன்ற கட்டளைகள் எல்லாம் நம்முடைய கண் முன்னால வரணும். ரோட்ல போறோம், யதார்த்தம் எங்கேயோ பாக்குறோம் சொன்னா, ஒரு பெண்ணை பார்க்கிறோம், இல்ல ஒரு ஆண்மகன், ஒரு பெண்மணி, ஒரு ஆண்மகனை பார்க்கறான்னு சொன்னோம்னா நமக்கு அல்லாஹ்வுடைய நினைப்பு வரணும். அல்லாஹ் சொல்லிக்கிறான், கண் பார்வையை தாத்த சொல்லிக்கிறான். நம்ம தேவையில்லாம அவருடைய கண் பார்வையை நம்ம தூக்கணுமானா அங்க என்ன ஏற்படும்? விபரீதங்கள் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், உடைய கற்புகளை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மேலங்கிகளால் உங்களுடைய மார்பகங்களை நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தெளிவான வழிகாட்டல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறானே. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான், ஒரு ஆண்மகன் உங்களை கவர்வனாக இருந்தாலும் கூட நீங்க என்ன பண்ணிடாதீங்க, அவனை விட ஒரு அடிமை சிறந்தவன் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் உங்களை நரகத்தின் பால் அழைக்கின்றார்கள். அதானே, அவர்கள் உங்களை நரகத்தின் பால் அழைக்கின்றார்கள். ஆனா அல்லாஹ்வோ உங்களை என்ன பண்றான்? சுவர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் அழைக்கின்றான். மனிதர்கள் படிப்பினை பெறுவதற்காக தன்னுடைய வசனங்களை அவன் தெளிவாக உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ரால 221 வசனம் சொல்லி காட்டுகின்றான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விஷயங்களையும் நமக்கு என்ன பண்ணிட்டான்? அல்லாஹ் தஆலா தெளிவான முறையில சொல்லி காட்டி விட்டான். அப்ப எதையுமே அல்லாஹ் தஆலா நமக்கு விட இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். 33 அத்தியாயத்துடைய 32 வசனத்துல, யா நிசா நபி லஸ்துன்ன கஆதின் மின் நிசாஇ இனி தகைத்துன்ன ஃபலா தஹ்லஅன பில் கௌலி ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மர்துன் வ குல்னா கௌலன் மஅரூஃபா. நபியின் மனைவிகளே, நீங்கள் பெண்களிலே மற்ற பெண்களைப் போலல்ல, நீங்கள் இறைச்சத்தோடு இருக்க விரும்பினால் அந்நியோடு நடத்தக்கூடிய பேச்சில் நளினம் காட்டாதே சொல்றான் அல்லாஹ் தஆலா. யாரு சொல்லி காமிக்கிறான்? நபியுடைய மனைவியை பற்றி சொல்லி காமிக்கிறான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, பெண்களே, மிகவும் கவனத்துக்குரிய வசனங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் 33வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியுடைய மனைவிகளையே எச்சரிக்கை சாதனை சொன்னோம்னா நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய கண்ணுங்கருத்துமாக பிறரோடு பழகக்கூடிய விஷயத்தில் இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த வசனங்கள் நமக்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நீங்க என்ன பண்ணிடாதீங்க, பேச்சில நளினத்தை காட்டிடாதீங்க. நீங்க அந்நியோடு நடத்தக்கூடிய பேச்சில் நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க நளினம் காட்டாதீர்கள். ஏனென்று சொன்னால், எவன் உள்ளத்திலே நோய் தவறான நோக்கம் இருக்குமோ அத்தகையவன் ஆசை கொள்வான். இன்னும் நீங்கள் நல்ல பேச்சையே நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னும் சொல்லி காட்டுகிறான், நபியின் மனைவிகளே, நீங்கள் உங்களுடைய வீடுகளிலேயே தங்கியிருங்கள். நீங்கள் உங்களுடைய வீடுகளிலேயே தங்கியிருங்கள். அஞ்ஞான காலத்துல, அதுக்கு முன்பாக மக்கள் எப்படி ஒய்யாரமாக ஆடைகளையும் அடிகணன்களையும் அணிந்து கொண்டு வெளியில் உல்லாசமாக திரிந்தார்களோ அந்த மாதிரி நீங்க போகாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். இன்னைக்கு பார்க்குறோமா நம்ம? இன்னைக்கு நாம வாழக்கூடிய காலத்துல கேட்டா சொல்லலாம், இன்னைக்கு சொல்லுவாங்க, இன்னைக்கு எங்க ஆம்பளைக்கு வேற வேலை இருக்குங்க, அவர் கடைக்கு போயிடாரு, அவர் தொழிலை பார்க்க போறாரு, அலுவலகத்துக்கு போறாரு, வீட்டு வேலையை பார்க்கறது, சாமான் வாங்குறது பொம்பளைங்க தாங்க வாங்கணும். நீ சொல்றாங்களா இல்லையா? எங்க அவங்க வாங்கினா என்னங்கன்னு கேட்கறாங்களா இல்லையா? வாங்குறாங்க.
வாங்க போறாங்க. இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய கட்டளையிலே பேணுறாங்களா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணுகின்ற மக்களாக நம்ம எத்தனை பேர் இருக்கு என்பதை நாம் நம்முடைய உள்ளத்திலே கைவைத்து பார்க்கணும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை, பெற்றோர்களை, கணவன்களை. அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகளுக்கு நாம் எப்படி பதில் கொடுக்கின்றோமோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அமையும் அன்பானவர்களை. ஏன்னு தெரியுமானா, இந்த வாழ்க்கையோடு முடிந்து போறது இல்லைங்க. இந்த பூமியோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போறது இல்லை. அப்படி ஒரு காலம் முடிஞ்சு சொன்னா பிரச்சனை இல்லை. இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த பூமியோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, வாழ்றோம் சாவறோம் முடிஞ்சது. அப்படி என்றால் வேண்டியவாறு விரும்பியவாறு வாழ்ந்துட்டு போயிடலாம். அல்லாஹ் அப்படியே வச்சிருக்கிறான். அல்லாஹ் அப்படி வைக்கலீங்க அன்பானவர்களே. இது ஒரு பரீட்சை கூடம். இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு பரீட்சை கூடம். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவுக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இந்த பூமியை பொறுத்த வரைக்கும், இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ற அல்லாஹ் தஆலா, உங்களை சோதனை களம்ன்றான். வாழ்வும் மரணமும் சோதனை களம். நீங்க எப்படி இந்த பூமியில செயல்பட்டு என்பதை பார்ப்பதற்காகத்தான் நான் அமைச்சு வைத்திருக்கிறேன். எங்கதான் இருக்கு வாழ்க்கை? மறுமையில தான் இருக்கு வாழ்க்கை. மூத்துக்கு பிறகுதான் வாழ்க்கை இருக்குது. இது துச்சமான வாழ்க்கை. இங்க பார்க்கிற பெண்களை அழகா இருக்கிறாங்க, பெண்கள் அழகா இருக்கிறாங்க, ஆண்கள். இன்று யாரெல்லாம் இப்படி தன்னுடைய சபல பூர்த்தி அடைகின்றார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பெண்களுடைய இந்த ஆண்களுடைய அழகை விட பல ஆயிரம் மடங்கு அழகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில தயாரிச்சுக்கிறாங்க. ஆண்களுக்கு ஹூர் என்ற அழகுடைய கண்களுடைய பெண்களை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கின்றான். இப்படி எலும்ப பார்க்கலான்னு சொல்லி காமிக்கிறான். அவருடைய மஜ்ஜைகள் எல்லாம் தெரியும் சொல்லி காமிக்கின்றான். அந்த பெண்களுடைய ஒரு சிரிப்பு இந்த பூமியில் பட்டால் சுப்ஹானல்லாஹ் பூமியே அப்படி சிறந்ததாக மாறிவிடும். அப்ப அவ்வளவு அழகான பெண்கள் எல்லாம் என்ன பண்றான், அங்க படைச்சு வச்சுக்கிறாங்க. அப்ப அந்த பெண்களை தான் நமக்கு மனம் முடிச்சு வைக்கிறது தயாரா இருக்கு அல்லாஹ் தஆலா. அதுக்கு ஆசைப்படணுமா இல்லையா? அதுக்கு ஆசைப்படணும். மனிதன் பலகீனமா படைக்கப்பட்டவனுங்க. மனிதனை பொறுத்த வரைக்கும் ஹுலிக்கல் இன்சானு வைஃபா, மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டவன் தான். அவன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டவன் தான். அதன் காரணமாக சில நேரங்களிலே ஏதாவது சில அசம்பாவை நடந்துவிடும். மனித இயல்பு. ஷைத்தான் என்ன பண்றான், நம்முடைய ரத்த நாளங்களால ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான், சில ஷைத்தான் சில தூண்டல்களை ஏற்படுத்துவான். அப்படி தூண்டல் ஏற்படுத்தக்கூடிய நேரத்துல தன்னை உணர்ந்து என்ன பண்ணும் மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பார்க்கணும், பார்க்கிறோமா அழகா இருக்கிறாங்களா, இதோட எவ்வளவு அழகான பெண் அல்லாஹ் தஆலா அங்க படைச்சு சொர்க்கத்துல. அப்ப அந்த பெண்கள் நமக்கு தேவை. அப்ப இதை விட எவ்வளவு அழகான ஆண்கள் அல்லாஹ் தஆலா படைச்சு வச்சிருப்பான். அப்ப அந்த ஆண்கள் நமக்கு தேவை. அவர்கள் நம்ம என்ன பண்ணுவோம், அவர்களோடு இருப்போம். அந்த இன்பங்கள் நமக்கு தேவை என்று சொல்லி அதை நினைக்க வேண்டுமே தவிர இந்த சிற்றின்ப வாழ்க்கை சொற்ப காலம், சொற்ப நேரத்தில் முடிஞ்சு இந்த சிற்றின்ப வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு ஏதாவது கணக்கு வழக்கு இருக்குதா, நேரங்காலம் இருக்குதா? இல்லை அன்பானவர்களே. அது நீண்ட நெடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வர்ணிக்க முடியாது. அந்த வாழ்க்கையை யாராலும் வர்ணிக்க முடியாது. அது ஒரு சிறந்ததொரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடிய மக்கள் இந்த துனியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிற்றின்ப வாழ்க்கை, இது திடுகூறாக முடிந்துவிடும். ஆகையினால் நமக்கு இந்த இன்பலோகங்கள், இந்த இன்பத்திலே உள்ள இன்பங்கள், இந்த துனியாவில் உள்ள இன்பங்கள் எல்லாம் நமக்கு தேவையற்றது. அதுக்காக கல்யாணம் முடிக்காம எல்லாரும் போய்களாம் சொல்ல வரல. கல்யாணங்களே முடிக்க வேண்டும். இஸ்லாம் காட்டி தந்த முறைப்படி திருமணங்கள் நடைபெற வேண்டும், முடிக்க வேண்டும். அது இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. இருந்தாலும் கூட தேவையற்ற கள்ள தொடர்புகள், கள்ள பார்வைகள், கள்ள எண்ணங்கள், கள்ள பேச்சுக்கள், இவைகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். இவைகள் அனைத்துக்கும் நமக்கு கூலி வழங்கப்படக்கூடிய இருக்கிறது. ஆகையால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மக்களாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு அஞ்சிய மக்களாக வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கியோம் கூறி முதல்வர் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅ பி இஹ்சான் இலா யௌமில் மஅத். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ ஸஅ சபீலா. விபச்சாரம் இருக்கு பாருங்க, அல்லாஹ் தஆலா அதை பண்ண கடமனா அதன் பக்கம் நீங்க நெருங்காதீங்கன்றான். இந்த காதல் கல்சிடைகள் எல்லாம் கடைசியில் போய் அங்கதான் போய் நிற்கும். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை அதன் பக்கம் நீ நெருங்காத. கண்ணால் பார்ப்பதையும் ரசூலா விபச்சாரன்றாங்க, கண்பா செய்யக்கூடிய விபச்சாரன்றாங்க. ஒவ்வொரு உறுப்புகள் என்ன பண்ணுது, விபச்சாரத்தை நெருங்கிறது. கடைசியில் ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் அதை சரி செய்து விடுகின்ற அல்லாஹ்வுடைய தூர் சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அதன் பக்கம் நெருங்காதீங்க.
அது என்ன செய்யணும், வேறு விதமான தீமைகளின் பக்கம் உங்களை கொண்டு சென்று அல்லாஹ் சொல்லி கேட்கின்றான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வாலிபர்களை பார்த்து சொல்றாங்க, வாலிபர்களே உடைய அருள் பொருந்திய வாலிப வாழ்க்கையை இறைவனுக்கு முன் சரணடைந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை போல் நீங்க அமைத்துக்கிறீங்க அப்படின்னு ரசூல் சொல்றாங்க. ஒரு தனி மனுஷர் தான் ஒரு சமூகமாக வாழ்ந்தார் சொல்லி காமிக்கிறோம். ஒரு தனி மனிதர் ஒரு சமூகமாக வாழ்ந்தார். எவ்வளவு இன்னல் இடையூறு வந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக அதனால் ரசூலா சொல்றாங்க, இறைவனுக்கு முன் சரணடைந்த நபி இப்ராஹிமை போல் நீங்க அமைத்துக் கொள்ளுங்கள். சமூகத்திலே புத்துணர்ச்சி ஏற்படுத்திய குகைத்தோர்களை போல் நீங்கள் அமைத்துக் கொள்ளும் வாலிபர்களை. சமூகத்தில் புத்துணர்ச்சி ஏற்படுத்திய குகைத்தோர்களை போல் நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். ஞானமிக்க இளைஞர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை போல் அமைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தனி வீட்டில் இருக்கிற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்க உள்ள அந்த நாட்டு மன்னருடைய பெண்மணி அவர் மீது ஆசை கொள்றாங்க. குர்ஆன்ல இந்த வசனங்கள்லாம் என்ன பண்றாரு, இடம் கொடுக்கையில். இன்னைக்கு கண்ட இடங்கள்லாம் அலைஞ்சிட்டாங்கல்ல, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நபி யூசுப்பை பாரு, அவர் வீட்டுல இருந்தாரு, யாருமே பார்க்க முடியாது, தனி வீடு, அரண்மனை, பங்களா. அங்க என்ன பண்றாங்க, ஒரு பெண்மணி அவர் மீது ஆசை கொள்கிறாள், அவர் இடம் கொடுக்கையில். அதான் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஞானமிக்க இளைஞர் நபி யூசுஃபை போன்று உடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொள்ள நீங்க என்ன பண்ணுங்க, பேணிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிருக்காங்க. இன்னும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய அரசையில் 7 பேருக்கு அல்லாஹ் என்ன பண்ண நிழல் தருகின்றான். அந்த 7 பேர்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ண அல்லாஹ் இடம் தர்றான். அப்ப இளைஞராக இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி, இளைஞர் ரசூலா சொல்றாங்க பெண்களுக்கும் பங்கு உண்டு அதுல. அப்ப இளைஞர்கள் இளம் பெண்கள் அப்ப என்ன பண்ணணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மக்களாக வாழ வேண்டும். இன்னும் ரசூலா சொல்றாங்க, அழகும் அந்தஸ்தும் உடைய பெண் தவறுக்கு அழைக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வை அஞ்சி யார் எந்த வாலிபன் அதையும் தப்பித்து கொண்டானோ அவனுக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்றான், நிழல் தர்றான். நிழல்ட சாதாரண இப்பெல்லாம் கிடையாது. சூரியனை ஒரு மைல் உச்சியில கொண்டு நிறுத்தி வச்சிருவான் அல்லாஹ் தஆலா. ஒரு மைல் தூரையில கொண்டு சூரியன் நிறுத்தி வச்சிருவான். அந்த நேரத்துல நம்முடைய நிலைகள்லாம் வேற மாதிரி இருக்கும். ஓருடைய செயலுக்கு வியர்வைகள், கிரண்டைக்கால், முட்டுக்கால், இடுப்பு, நெஞ்சு, கழுத்து, சில மக்கள் அதை தவழ்ந்துட்டு இருப்பாங்களாம். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்றான், அரசினுடைய கீழ் தர்றான் ரசூலா சொல்லி காமிக்கிறாங்க. இப்ப கண்ணியத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 2 உறுப்புகள் நீங்க பேணிக்கிறீங்க, உங்க சொர்க்கத்துக்கு நான் உத்தரவாதம் ரசூலா சொல்றாங்க. உங்களுடைய 2 உறுப்புகளை பேணிக்கொள்ள, ஒன்னே நாவு, மற்றொன்று மர்ம உறுப்பு. இந்த 2ஐயும் யாரு பேணிக்கொள்ள எனக்கு உறுதி அளிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்துக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிற சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, வாலிப ஆண்களே, வாலிப பெண்களே, நம்முடைய அருள் பொருந்திய இந்த வாலிப வாழ்க்கை இவைகளை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மக்களாம் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமையிலே அரசின் கீழ் நிலை தருவது என்பது மிகவும் ஒரு பெரிய அல்லாஹ்வுடைய ஒரு கிருபை அனுக்கிரகம். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னோம்னா இங்க வாழக்கூடிய வாழ்க்கை என்ன பண்ண கட்டுப்பாடா வச்சுக்கணும். அல்லாஹ்வுக்கு அஞ்சிய மக்களாக வாழணும். அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அன்பும் ஆதரவு நமக்கு கிடைக்கும் என்பதை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்து தவறின் பக்கம் செல்லாமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்து ஈரோடையில் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரும் ஆக்கிடுவானாக. இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பை யஅலுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வல திக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். அகீமுஸ் ஸலா. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய இந்த பள்ளிவாசலிலே ஹிப்ஸ் மதரசா தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இரவிலும் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 22/2 எம்ஏ மஹாலில் ஆனுவல் டே ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. எம்எஃப் அலி சகோதரர் வருகிறார். என்ன பண்ணி எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மாணவ செல்வங்களை, குழந்தைகளை இது போன்ற மார்க்க கல்விகளை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் ஊட்டி அவர் என்ன பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் அனுப்பிச்சு வைங்க. உலக கல்வியும் அதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, நடைபெறுகிறது. அதில் என்ன பண்ணுங்க, நீங்கள் பங்களிப்பு செய்யுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.